ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அனுமதியின்றி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமோட வீட்டுக்குள்ளே வந்து இந்த அஞ்சலி வந்து நுழைஞ்சிடறாங்க. எங்கே அடித்தா வந்து சிக்ஸர் விழும் அப்படின்றத வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பாசமாக இருக்கிறத பார்த்து இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து சேம் சைடு வந்து கோல் போட்டால் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணி, இலக்கியா கௌதம் நான் வந்து திருந்திட்டேன், என்னை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, நீங்கள் ஏற்றுக்க காட்டியும் பரவாயில்ல, எனக்கு இந்த செக் வந்து தேவையில்ல, கார்த்தியோட நினைப்புலேயே வந்து நான் வந்து வாழ்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் அள்ளி விடவும் அப்படியே இந்த இலக்கியாவும் கௌதமும் அதை வந்து நம்பிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சரி இவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு பிளான் பண்ணாங்க, இந்த அஞ்சலி வந்து திருந்தினானா இல்லையன்றத பின்னாடியே வந்து போயிட்டு ஃபாலோ பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து சொல்லும் மாதிரி தான் சொன்னாங்களே தவிர துளி கூட வந்து அந்த காரியத்தை வந்து பண்ணலைங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹாயாக வந்து பைரவி கூட சேர்ந்துக்கிட்டு நம்முடைய கார்த்திகை வந்து அடிக்க வச்சதும் இல்லாத நம்ம கார்த்திகை வந்து இந்த பைரவி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் பின்னணுன்றதுக்காக வந்து பைரவி இருக்கிறப்பே வந்து வீட்டுக்கு வந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி தாங்க சும்மா வேறு லெவல்னு சொல்ல முடியும். அவளை பற்றின உண்மை எல்லாம் வந்து தெரிஞ்சு அவள் வந்து கண்டிப்பாக திறந்த மாட்டான்றதுல வந்து ஆணித்தனமாக வந்து இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவள் வீட்டுக்கு வந்தாலுமே வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுவாங்க. இப்போ அந்த விஷயம் தாங்க வந்து நடந்திருக்கு. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அஞ்சலி சிந்தாமணி கூட்டிகிட்டு வந்து நான் வந்து திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸை அள்ளி விடவும், நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகோட வந்து எப்படியாவது வந்து இந்த அஞ்சலியை சேர்த்து வச்சிருன்னு நினைக்கிறாங்க. இந்த பைரவியே வந்து நீ வந்து பொறுமையாக இருக்க கார்த்திக், அவன் சைடு என்ன நியாயம் இருக்கோ அதை வந்து பேசிட்டோம், உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாம் தெரிஞ்சு வந்து நான் வந்து இவ்வளோ வந்து ஏற்றுன்னு என்ன எனக்கு நான் தலை எழுத்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது உன்னுடைய வாழ்க்கை, நீயே முடிவு எடுத்து கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் இலக்கியா சொன்னது. என்ன இலக்கியா கௌதம் உங்களுக்கு கூட பைத்தி ஈத்தி முடிச்சிருச்சா, எதுக்கு இப்படி வந்து நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் கூட அறிவில்லையா, என் மகனை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்க, அவளுக்கு போய் பரிதாபம் பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ஜானகி வந்து கேட்குறாங்க. நம்ம ஜானகி வந்து அப்பயே கேட்டு, நீ என் பெத்த மகனாக இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பேடா, கார்த்தி தான் நான் வந்து பெத்த நீ வந்து என் வயிற்றில் வந்து பிறகாதனால தான் வந்து நீ வந்து கார்த்திக் இப்படி ஒரு துரோகத்தை வந்து பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தை கேட்டு தான் அப்படியே வந்து கௌதம் வந்து கலங்கி நின்று இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்முடைய கார்த்திக் வந்து சப்போர்ட் அடிக்க வேண்டியதே கௌதம் தான். ஆனால் தான் பொண்டாட்டி சொல்கிறதா வந்து வேத வகன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கான். கிறுக்கு பையன், முட்டா பையன், கேனையும் தாங்க சொல்லுவேன். சுயமாக வந்து புத்தியை யோசிக்கணும் அறிவே இல்லை. அந்த இலக்கிய ஒரு நாள் வந்து போட்டோ அஞ்சலி போட்டோ வச்சு அழுதுகிட்டு இருந்தாலும் அவன் மாமா பொண்ணு மேலே வந்து இறக்கம் பட்டு உடனே ஹஸ்பண்டான நம்ம கௌதமுக்கு வந்து இறக்கம் வந்து அவர் வந்து பொண்டாட்டிக்காக வந்து பிரியான்னு ஒரு கேரக்டரை வந்து அவங்கள வந்து ஏற்படுத்தி ஒரு ட்ராமா கொண்டு வந்து இவங்களே வந்து முடிச்சிருவாங்களாம். மொட்டா பசங்க இப்படி தான் எனக்கெல்லாம் வந்து வாயில் வருது. இன்னும் மோசமாக இருக்குது, வேறு எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ அஞ்சலி உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ எப்படி வந்து நொடி முகத்தை மாற்றுவ அப்படின்ட்டு உன்னெல்லாம் வந்து என் நல்லலாம் வந்து மன்னிக்கவே முடியாது, மரியாதை வெளியே போடி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். கார்த்தி நீ எடுத்து தானே சரியான முடிவு அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானகி சொல்ல போகிறாங்க. பரபர எபிசோடில் இதை நடக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சதால லைக் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.